ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக ஒரு சிம்பிளான டெசர்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த சேமியாவை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே வறுத்த சேமியா வச்சுருந்தீங்கன்னா திரும்பவும் ஒரு தடவை நெய்யில் போட்டு வறுத்துக்கோங்க. சேமியா நல்லா வறுப்பட்டதும் அதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த பால் நல்லா கொதிச்சு இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் ஆடைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உள்ளே எடுத்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் சேர்த்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதோட நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடரை நம்ம அப்படியே டைரெக்டாக இதில் சேர்க்க முடியாது. அதனால் இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதோட ஊற்றி கலந்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஊற்றிட்டு நம்ம கலக்கும்போது இது கொஞ்சம் திக்காகி வரும். ஏற்கனவே நம்ம இதில் சேமியா வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காகும். நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பழங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாவே கெட்டியாயிருக்கு. ஏன்னா இதில் நம்ம சேமியா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது நல்லாவே கெட்டியாயிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற விட்ட பால் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இதில் நீங்கள் பாலுக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட ஒரு 2-3 ஸ்ட்ராபெரியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக கிரேப்ஸ் நீங்கள் 2 கலரும் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாதி வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 2 துண்டு ஆப்பிளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். மாதுளம்பழம், அன்னாசி பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கூட போட்டுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போடுறதா இருந்தால் கொஞ்சமாக நெய்யில் வறுத்துட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.